அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன். இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல் வழங்கும் டேலி பிரைம் தமிழில். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படிங்கிற வவுச்சரை வந்து எப்படி இதில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா, ரா மெட்டீரியல்ஸ்னால் என்ன, ஃபினிஷ்டு ப்ராடக்ட்னால் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உதாரணமாக நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல் ஐடி கார்டு வந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு 2 ரா மெட்டீரியல் நம்ம பயன்படுத்துகிறோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐடி கார்டு அண்ட் அகைன் லேண்ட்யார்டு. ஸோ இந்த 2 தான் வந்து ரா மெட்டீரியல். இது வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஸ்கூல் ஐடி கார்டுங்கிறது. ஸோ இதை ஒரு பேஸாக வச்சுட்டு நம்ம வந்து டேலி ப்ரைமில் அதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கம்பெனியை நம்ம என்ன செஞ்சுக்கணும், முதல்ல ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்கிற கம்பெனியை ஃபஸ்ட்டு ஷட் டவுன் பண்ணிக்கோங்க. நான் வழக்கம் போல் ஷட் டவுன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கம்பெனியை நம்ம வந்து உருவாக்கிக்கிடுவோம். ஸோ கிரியேட் கம்பெனியில் போயிட்டு அப்படின்னு என்ன பண்ணுறோன்னா, இது வந்து ஒரு ஐடி கார்டு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அப்படிங்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராமன் ஐடி கார்டு மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து நான் என்ன செய்கிறேன், உருவாக்கிக்கிறேன். ஜஸ்ட்டு ஸ்டேட்டில் தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. இப்படி என்ட்ரு பண்ணிகிட்டே வரும்பொழுது வழக்கம் போல் என்ன பண்ணணும் அப்படின்னா, F11 ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் இதில் 4லேயுமே எஸ்ன்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனேபிள் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸில் நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த கம்பெனி வந்து க்ரியேஷன் பண்ணுற ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டரில் போயிட்டு க்ரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். என்ன க்ரியேட் பண்ணுங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அண்டரில் ப்ரைமரி கொடுத்துக்கோங்க. என்டர். அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கோங்க. அண்டரில் ஒன்று கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் என்டர், எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்வென்ட்ரி மாஸ்டரில் அதே மாஸ்டரில் க்ரியேட்டில் ஸ்டாக் ஐட்டத்தில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஐடி கார்டு தயார் பண்ண போகிறோம். அப்போ பிளாஸ்டிக் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டாக் ஐட்டம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இது ஒரு ரா மெட்டீரியலுங்கிறதுனால அண்டரில் ரா மெட்டீரியல்னு கொடுத்துக்கோங்க. இங்கே யூனிட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். Alt+C கொடுத்துட்டு NOS நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேண்ட்யார்ட். ஸோ அப்போது லேண்ட்யார்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர். அண்டரில் ரா மெட்டீரியல், இங்கே யூனிட்ஸில் நம்பர்ஸ், ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபினிஷ்டு குட்ஸ் என்னது, ஸ்கூல் ஐடி கார்டு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், Alt+C அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சாரி இங்கே வந்து ஸ்கூல் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும், அண்டரில் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். இந்த இடத்துல நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இங்கே தான் நம்ம முக்கியமாக இந்த மேனுஃபேக்சரிங் ஜேர்னலுக்கு நம்ம ஒரு செட்டிங்ஸ் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஐடி கார்டு தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம வந்து செட் பண்ணி வைக்கணும். அதுக்கான ஆப்ஷன் தான் இங்கே என்ன இருக்குன்னா, F12 அப்படின்னு நீங்கள் அழுத்துனீங்க, அல்லது சைடில் இருக்கக்கூடிய F12 கான்ஃபிகர் அப்படின்னு நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த இடத்துல ஷோ மோர் கான்ஃபிகரேஷனில் நோ அப்படின்னு இருக்கும். இதில் போய் என்ன பண்ணுங்கள், எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் வந்து கீழே ஓப்பன் ஆகும். அதில் அப்படி பார்க்கும் பொழுது கீழே வந்துகிட்டே வந்தீங்கன்னா இங்கே செட் காம்போனன்ட் லிஸ்ட் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் ஸ்டாக் ஐட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் எஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி திருப்பி வாங்க. வந்த பிறகு இந்த இடத்துல செட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்படி எஸ்ன்னு கொடுக்கும் பொழுது தான் இந்த இடத்துல நேம் ஆஃப் BOM அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம என்ன தயார் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் ஐடி கார்டு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. யூனிட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு ஸ்கூல் ஐடி கார்டு தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, பிளாஸ்டிக் ஐடி கார்டு ஒன்று வேணும், லேண்ட்யார்டு வந்து ஒன்று வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே செட் பண்ணுறோம். இது என்ன அப்படின்னா, உதாரணமாக இதே ஒரு கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்டாக் ஐட்டத்தில் கம்ப்யூட்டர்னு இருக்கும். இங்கே ஐட்டமில் என்ன இருக்குன்னா, ப்ராசஸர், மதர் போர்டு, மானிட்டர், இந்த மாதிரி அந்த ஒரு நம்பர் தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இங்கே நம்ம செட் பண்ணணும். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது எஸ்கேப் கொடுத்துட்டு, இப்போ நமக்கு ஸ்டாக் ஐட்டத்துலேயோ எதுவுமே எந்த ஒரு இதுவுமே எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு சில பொருட்கள் தேவைப்படுது இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறது கான்செப்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்மக்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்கணும். அதுக்காக நான் ஒரு வவுச்சரை நான் பாஸ் பண்ணுறேன். என்னென்னா, வவுச்சர்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு F6 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டில் கேஷ் அப்படின்னு சொல்லி வர மாதிரி பண்ணிவிட்டு, இங்கே வந்து
ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ராமன் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல இது ஏற்கனவே எனக்கு தெரியும், கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிட்டு வாங்க. இது எப்படி பண்ணோம், இந்த இடத்துல வந்துட்டு Alt+C கொடுக்கும் பொழுது லெட்ஜர் வந்து க்ரியேட் பண்ணுறது கேட்கும். அங்கே ராமன் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்டரில் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அவர் வந்து ஒரு 1 லட்ச ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத முதல்ல என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் போடுங்க, F9 அப்படின்னு கொடுங்க. சப்ளையர் இன்வாய்ஸ் 1 என்டர், கேஷ்னே கொடுங்க. ஏன்னா நம்ம டேரெக்டாக கூட ஓப்பனிங் பேலன்ஸில் கொடுத்துடலாம், இருந்தாலும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் நம்ம போடுறோம். இங்கே வந்து Alt+C பர்ச்சேஸ் லெட்ஜர் வரும்பொழுது Alt+C கொடுங்க. இந்த இடத்துல பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் அண்டரில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் என்டர். இந்த இடத்துல நேம் ஆஃப் ஐட்டம்னு வரணும். அப்படி வரலைன்னா இங்கே சேஞ்ச் மோட் அப்படின்னு சைடில் இருக்கும். இதில் போயிட்டு ஐட்டம் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன பொருள் வாங்க போகிறோம் ஒரு ஸ்பேஸ் பார் தட்டுங்க. இங்கே பிளாஸ்டிக் ஐடி கார்ட்ஸ் எவ்வளோ வேணும்னா ஒரு 100 இது வாங்குகிறோம். ஒரு பிளாஸ்டிக் ஐடி கார்டு பார்த்திங்கன்னா 20 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் லேண்ட்யார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அது ஒரு 100 பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஜஸ்ட்டு எவ்வளோக்குன்னா ஒரு 10 ரூபீஸ்க்கு. அப்போ மொத்தம் 3000 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணியாச்சு, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த என்ட்ரி முடிச்சாச்சு. இப்போ இதனால் நமக்கு எஸ்கேப் கொடுத்துட்டு ஸ்டாக் சம்மரி பார்க்கும் பொழுது ரா மெட்டீரியலில் நமக்கு இதெல்லாம் உருவாயிடுச்சு. அப்போது இப்போ நம்ம வந்து எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டைரெக்டாக வவுச்சரில் போகிறீங்க. போனதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து F10 அதர் வவுச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த அதர் வவுச்சரில் போகும் பொழுது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஜேர்னல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்டாக் ஜேர்னலை ஒரு என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணும் பொழுது இங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வருது இல்லையா. இப்போ வரக்கூடிய வெர்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சேஞ்ச் மோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது அங்கே ஒரு கேள்வி வரும். என்னென்னா யூஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அல்லது யூஸ் ஃபார் ஸ்டாக் ஜேர்னல் அப்படின்னு கேட்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ணும் பொழுது ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி மாறிடும். இது என்னென்னா எந்த பொருளை நீங்கள் உற்பத்தி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இங்கே செட் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கூல் ஐடி கார்டு அப்படின்னு நம்ம செட் பண்ணுறோம். எவ்வளோ குவான்டிட்டி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 50 குவான்டிட்டி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே 15 டைப் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துடும். பிளாஸ்டிக் ஐடி கார்டு 50, லேண்ட்யார்டு 50ன்னு சொல்லிட்டு அதுவே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க. இங்கேயும் இந்த பக்கம் என்னென்னா இந்த பிளாஸ்டிக் ஐடி கார்டோ இந்த லேண்ட்யார்டு உருவாக்கும் பொழுது நமக்கு என்ன வேறு ஏதாச்சும் பை ப்ராடக்ட் கிடைக்குதா, அதாவது ஸ்க்ராப் எதாவது கிடைக்குது. இதில் வந்து ஸ்க்ராப் எதுவுமே இருக்காது. அதனால் ஜஸ்ட்டு என்ட்ரு மட்டும் பண்ணணும். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. மேலேயே ஸ்கூல் ஐடி கார்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மேலேயே போட்டாச்சு. அதனால் இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த பக்கம் எதுவும் போடக்கூடாது. இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்லுவேன். இந்த காஸ்ட் ஆஃப் காம்பனன்ட்ஸ்னு வரல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல என்னென்னா இந்த ஐடி கார்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாச்சும் செலவு ஆச்சா அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இதுக்கு ஒரு லெட்ஜர் நம்ம உருவாக்கிக்கிடணும். இந்த இடத்துல Alt+C அப்படின்னு கொடுத்துட்டு ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு லெட்ஜரை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா ஒரு பொருள் உற்பத்தி பண்ணும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை நம்ம அண்டரில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இபி சார்ஜஸாக இருக்கலாம். இது வந்து அந்த பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான ஒரு செலவினங்கள். அப்போது அதுக்கு நான் என்ன செய்கிறேன், ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸில் இது வந்து என்ன செய்கிறேன்னா இந்த ஒரு 50 ஐடி கார்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இல்லை ஒரு பிரிண்டிங் சார்ஜ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 100 ரூபா செலவாகுது அப்படின்னு நம்ம போடுறோம். அப்படி என்ட்ரி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கான்செப்ட் மொத்தம் அடிஷ்னல் காஸ்ட் வந்து 100 ரூபா, எஃபெக்டிவ் காஸ்ட் எவ்வளவு, அப்போது என்ன ரேட்டுக்கு அதை சேல்ஸ் பண்ணணும்னா 32 ரூபாய்க்கு ஒரு ஐடி கார்டை சேல்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ஐடி கார்டை நம்ம உருவாக்குறதுக்கு என்ன பண்ணுறோம், 20, 10, 30 ரூபா செலவழிக்கிறோம் ஒரு ஐடி கார்டுக்கு. பட் அடிஷ்னலாக அந்த ஓவர் எக்ஸ்பென்சஸ் போட்டதுனால அது 32 ரூபா அப்படின்னு சொல்லி அதுவே என்ன செஞ்சுக்கணும், பிரிச்சுக்கணும். இவ்வளோ தாங்க மேனுஃபேக்சரிங் ஜேர்னல். ஜஸ்ட்டு இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபினிஷ். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா நேராக ஸ்டாக் சம்மரியில் போனீங்க அப்படின்னா இங்கே ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கூல் ஐடி கார்டு வந்து உங்களுக்கு வந்து உருவாயிடும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு இங்கே இதை ட்ராக் பண்ணுறதுக்கு இதில் என்னென்னலாம் நடந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். என்னென்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே ரிப்போர்ட்ஸ் கீழே டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு இங்கே என்னென்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரியில் போயிட்டு இங்கே மூவ்மெண்ட் அனலைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் போனீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டாக் குரூப் அனலைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாக் கேட்டகரி, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் அனலைஸ்னு ஒன்று இருக்கும். இதை என்ட்ரு பண்ணிங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து டீட்டெயில்டாக
நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் காஸ்ட் எஸ்டிமேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது இதில் இருக்குதுன்னா கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரியில் காஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படின்னு போயிட்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டில் போனீங்க அப்படின்னா ஸோ அப்போ என்ன ப்ரைஸுக்கு வந்து இங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி இங்கே காட்டும். அப்போது நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து இங்கே வந்து காட்டும். ஓகே, எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ஒரு என்ட்ரியை வந்து போட்டு பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் இந்த மேனுஃபேக்சரிங் சேனலில் எப்படி இன்டர்குடோன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். அதுமாதிரி விடைபெறுவது உங்கள் சரவணகுமார். நன்றி, வணக்கம். இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல்.